எல்லாத்துக்கும் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நாம பார்க்க போற வேத பகுதி யோவான் 4வது அதிகாரம் 23வது வசனம். தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். வசனத்துல போட்டுக்கிறது தேவனை தொழுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் நாம தொழுது கொள்ள வேண்டும். தேவன் ஆவியா இருக்கிறார், நாமளும் ஆவியா இருக்கிறோம். சோ அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும், மக்களை காமிக்கிறதுக்கு அவசரம் இல்ல, வர்ஷிப் பண்றது, நாம ஆராதனை செய்வது. ஆனா ஆராதிக்கும் போது நம்மளுக்கும் தேவனை தேவனோட கேரக்டரிஸ்டிக்ஸ சொல்லி தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார், தேவனை பத்தி புகழ்ந்து பாடுறத, அவருக்கும் நம்மளுக்கும் இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் பண்றத, அதை நம்ம என்ன பண்றோம், ஆராதிக்கிறோம் அவரை பத்தி பாடுறதுக்கு. சோ நம்ம வெறும் பாட்டு பாடுறது மட்டும் ஆராதனை இல்ல. ஆராதனை என்பது வாழ்க்கையில நம்ம நம்மளோட ஃபுல் லைஃபே ஒரு டெஸ்டிமனியா, ஒரு சாட்சியா வாழ்றதே தான் ஒரு ஆராதனை. ஆராதனையில 3 விதமான நிலைகள். நிலை மனிதனும் ஒருத்தரை உற்சாகப்படுத்துற நிலை. 2வது மனிதன் தேவன்கிட்ட பாடுகிற நிலை, தேவன்கிட்ட பேசுகிற நிலை. 3வது நிலை தேவன் மனிதனிடத்தில் பேசுகிற நிலை. சோ இந்த 3 நிலைகள் பத்தி நாம பேச போகிறோம். முதலாவது நம்ம பார்க்க போற நிலை மனிதனை உற்சாகப்படுத்துகிற நிலை. இது சொல்லுவாங்க மேன் டு மேன். மனிதனை உற்சாகப்படுத்துகிற பாடல்கள். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். என்ன பண்றோம், ஒருத்தரை பார்த்து ஒரு பிலீவர்ஸை பார்த்து பாடிட்டு இருக்கிறோம். சோ இது மேன் டு மேன். இது என்ன சொல்ல, மனிதனை பார்த்து பாடுற பாடல்கள். சோ 2வது நிலை நம்ம பார்க்க, மனிதன் என்ன பண்ற, தேவன்கிட்ட டைரக்டா தேவனோட அப்படிப்பட்ட பாடல்களை பாடுறோம். ஏகோவா ஈரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. ஏகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. ஏகோவாயிரே எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. இந்த பாடல் பாத்தீங்கன்னா டைரக்டா நம்ம தேவன்ட்ட, மனிதன் தேவன்ட்ட பாடுகிறோம். என்னோட தேவைகள் எல்லாம் நீங்க சந்திப்பீங்கப்பா, நான் உங்கள்கிட்ட பேசுறேன்னு சொல்லி அப்படிப்பட்ட பாடல். எப்படி 2வது நிலை மனிதன் தேவனிடத்தில் பாடுது. 3வது நிலை தேவன் மனிதனிடத்தில் பாடுகிற பாடல்கள். ஒரு தாய் தேற்றுவது போல் என் தேவன் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் தேவன் தேற்றுவார், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். பாத்தீங்கன்னா இந்த 3வது நிலையில என்ன நடக்குதுன்னா, தேவன் எப்படி ஒரு மனிதனை தேற்றுகிறார், ஒரு தாயை போல, ஒரு தந்தை போல நடத்துகிறார். அப்படிப்பட்ட பாடல் இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். சோ இந்த 3 விதமான நிலைகளை உங்களோட சபையில நீங்க ஆராதனையில நீங்க யூஸ் பண்ணால் ஒரு அடுத்தடுத்த நிலைக்கு நேராக நீங்க போகும்போது நீங்களுக்கு புரிந்து கொள்ளலாம் எந்த நிலையில இருக்குது உங்களோட ஆராதனை என்று நீங்க புரிந்து கொள்ளலாம். சோ எல்லாத்துக்கும் பிரைஸ் லார்ட்.